வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2350 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 2290 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 2360 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸை உடைச்சோன்னா மார்க்கெட் அதுலேருந்து பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக இருக்குன்றது எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னா மறுபடியும் 2330 வந்து தொட்டிருக்கு 2 முறை. இது அதுக்கு முன்னாடி நாள் நடந்த மாதிரியே நடந்திருக்கு. ஆனால் இறுதியாக 2360 உடைக்கிறப்ப இது ஒரு பிரேக் அவுட்டாக மாறுது. அந்த பிரேக் அவுட் எது வரைக்கும் கொண்டு போய் விட்ருக்குன்னா 2400 பக்கமாக விட்டு அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கு அதிகமாக 2450 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று பாதி மார்க்கெட் தான் இருந்திருக்கு. அதனால் எங்களால் வீடியோ ப்ரெசன்டேஷன் போட முடியல. ஆனால் நம்ம தொடர்ந்து க்ரூட் ஆயில் பையிங்க்கு சாதகமாகவே மட்டுமே அமையும். ஏன்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஷார்ட் டேர்ம் பையிங் இருக்குன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன சரிவை சந்திச்சதுக்கப்புறம் மார்க்கெட் 2456 உடைத்த உடனே அதிலிருந்து மார்க்கெட் படிப்படியாக போய் 2500 மற்றும் 2550 வரைக்கும் போயிட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2550 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐஎம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னா 2460 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 2450 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இதுக்கு நடுவில் எங்கேயுமே நம்ம போக முடியாது. இப்போ ஸ்டாப் லாஸ் போட முடியாது. எப்பொழுது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகுதோ அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸோடைய ரேஞ்சும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே நேற்று மார்க்கெட் நிற்கலை. அதனால் இதுக்கு நடுவில் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் ட்ராப் ஆக வாங்குங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு வழி கிடையாது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2606 2626 ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.